வசனங்களை நாம் எடுத்து பார்த்தால் நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள 3வது வசனத்திலும் 4வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா என்திகு அனில் ஹவா. அல்லாஹ் அவனுடைய நபியை பற்றி இந்த வசனத்தில் சொல்லுகிறான், ஒமா என்திகு அனில் ஹவா, அவர் தம் இச்சைப்படி எதையுமே பேசுவதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான். அவனுடைய நபிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சான்று என்ன? அவனுடைய இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சான்று என்ன என்று சொன்னால், அவனுடைய நபியான இறுதி தூதர் தம் இச்சைப்படி எதையும் பேசுவதில்லை. ஒமா என்திகு அனில் ஹவா, அவர் தம் இச்சைப்படி எதையுமே பேசுவதில்லை. அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அது அவருக்கு அறிவிக்கப்பட்ட வஹி அறிவிப்பை தவிர வேறில்லை. அல்லாஹ்வுடைய நபி தன்னுடைய இச்சைப்படி அவர்கள் எதையுமே பேச மாட்டார்கள். அவர்கள் மார்க்கம் என்று சொன்ன அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய செய்தியாக வஹியாக இருக்கிறது. இன்ஹுவ இல்லா வஹிய யூஹா, அவருக்கு அறிவிக்கப்பட்ட வஹியைத்தான் அவர் பேசுகிறார், அந்த வஹி அறிவிப்பைத்தான் சொல்லுகிறாரே தவிர தம் மன இச்சைப்படி தம்முடைய சொந்த கருத்தாக அவர் எதையும் சொல்லுவதில்லை என்று பேசுவதில்லை என்று அல்லாஹ் குரான்ல சூரா நஜ்முல 53வது சூறாவில் 3வது 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான விஷயங்களை நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கியாமத் நாளுக்கு முன்பு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதில் ஒரு அடையாளம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூப்ரட்டிஸ் நதியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நதி இருக்கிறது, யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நதி மேற்கு ஆசியாவில் பாயக்கூடிய, மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரிய ஒரு நதி. உலகத்தில் அல்லாஹ் ஏராளமான நதிகளை படைத்திருக்கிறான். அல்லாஹ் படைத்த நதிகளில், அல்லாஹ் ஏற்படுத்திய நீர்நிலைகளில் மிக முக்கியமான ஒரு நீர்நிலை, முக்கியமான ஒரு பெரிய நதி யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நதி. அந்த யூப்ரட்டிஸ் என்ற நதியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கித்தாபுல சஹீஹான தரத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக ஹதீஸாக இருக்கிறது. யூப்ரட்டிஸ் நதியை பற்றி வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சில மாணவர்கள் நம்மிடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபி சொன்ன அந்த யூப்ரட்டிஸ் நதியை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன முன்னறிவிப்பு செஞ்சாங்க, அந்த முன்னறிவிப்பு இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக எப்படி ஒத்து போகிறது என்பதை ஒரு நாள் நீங்கள் எங்களுக்கு பேச வேண்டும் என்று கூட நம்முடைய மாணவர்கள் சில பேர் ஆசைப்பட்டார்கள். அதனால்தான் இந்த தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த யூப்ரட்டிஸ் நதியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது மேற்கு ஆசியாவில் பாயக்கூடிய, மேற்கு ஆசியாவில் மிக முக்கியமான நதியாக இருக்கக்கூடிய, மிக பெரும் நதிகளில் ஒரு நதியாக இருக்கக்கூடிய அந்த யூப்ரட்டிஸ் நதியானது தங்க புதையல் ஒன்றை வெளிப்படுத்த உள்ளது. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, யூப்ரட்டிஸ் நதியானது தங்க புதையல் ஒன்றை வெளிப்படுத்த உள்ளது. அப்போது அதிலிருந்து அங்கு இருப்பவர்கள் எதையும் எடுத்து விட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய உக்பா இப்னு ஹாலித் ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொன்ன, அவங்க அறிவித்த செய்தியாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்த ஒரு செய்தியாக அல்லாஹ்வுடைய நபி சொன்ன யூப்ரட்டிஸ் நதி தங்க புதையல் ஒன்றை வெளிப்படுத்த போகிறது. அப்போது அதில் உள்ள அங்கு இருப்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஒரு முன்னறிவிப்பு, இது எப்போ சொல்லப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது, அவர்கள் வஃபாத்தாவதற்கு முன்பு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த நதி வத்தி அதிலிருந்து தங்க புதையல் ஒன்றை அது வெளிப்படுத்த போகிறது. அப்போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதிலிருந்து எதையுமே எடுத்து விட வேண்டாம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். இது சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. அடுத்து சஹீஹு முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு செய்தியை நாம் பார்க்குறோம். யூப்ரட்டிஸ் நதியானது வற்றி, அதாவது யூப்ரட்டிஸ் நதியானது தங்க புதையல் ஒன்றை வெளிப்படுத்த உள்ளது என்று
அல்லாஹ்வுடைய தூதர் யூப்ரட்டிஸ் நதி வந்து தங்க புதையல் ஒன்றா வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் வருது. சஹீஹ் முஸ்லீமில் எப்படி வருதுன்னு கேட்டால், அது எப்படி வந்து தங்க புதையலை வெளிப்படுத்தும்? அதாவது யூப்ரட்டிஸ் நதி அது ஒரு மிகப்பெரிய நதி, அதிகமான ஆழம் உள்ள ஒரு பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் மிகப்பெரிய நீர்நிலைகளில் ஒன்று அந்த யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நீர்நிலை. அதில் இருந்து தங்க புதையல் வெளிப்பட போகுதுன்னு சொன்னால் எப்படி வெளிப்படும்? அதாவது அந்த அதுவாக வெளியேறுமா, அல்லது அது எந்த அடிப்படையில் வெளியேறும் அப்படிங்கிறத மக்களுக்கு சந்தேகம் ஏற்படும். அதாவது அந்த யூப்ரட்டிஸ் நதி வந்து தங்க புதையலை வெளிப்படுத்த போகுதுன்னா எப்படி வெளிப்படுத்தும், எப்படி அதுலேருந்து வெளியே வரும் தங்க புதையல் எப்படி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பலர் வந்து சந்தேகிக்கலாம். அப்போ சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி எப்படி இருக்குன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யூப்ரட்டிஸ் நதியானது வத்தி போய் அந்த தண்ணி வந்து அந்த நதி வந்து வத்திரும்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ தண்ணி அந்த யூப்ரட்டிஸ் நதியுடைய அந்த நதி வத்தி போய் அது வத்தின பிறகு தான் அதில் இருந்து தங்க புதையல் ஒன்று வெளியே வரும்னு சொன்னாங்க. தங்க புதையல் என்றும் வருகிறது, தங்க மலை என்றும் வருகிறது. அப்போ மலை அளவுக்கு தங்கம் வந்து அதிலிருந்து வெளிப்பட போகுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ யூப்ரட்டிஸ் நதியானது வற்றி போய் தங்க மலை ஒன்றை வெளிப்படுத்த போகிறது. அதை பற்றி மக்கள் கேள்விப்படும் போது அதை நோக்கி செல்வார்கள். சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய மிக முக்கியமான செய்தி, அதாவது யூப்ரட்டிஸ் நதி வத்தி போய் தங்க மலை ஒன்றை வெளிப்படுத்த போகிறது. அதை பற்றி மக்கள் கேள்விப்படும் போது அதை நோக்கி சாறை சாறையாக செல்வார்கள். அப்போ அதை கேள்விப்பட்ட உடனே அந்த தண்ணி வத்தி போய் யூப்ரட்டிஸ் நதி வந்து வத்தி போய் தங்க மலை ஒன்று வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மக்கள் கேள்விப்படும் போது அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு அல்லது எடுக்காட்டி கூட அது உண்மையான்னு பார்க்கறதுக்காக கூட மக்கள் வந்து போகத்தான் செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம் இருக்கக்கூடிய பகுதியில் அல்லது ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு தங்க மலை உருவாயிருக்கு, ஒரு தங்க புதையல் வந்து உருவாயிருக்கு, ரோட்டில் கிடக்குன்னு சொன்னால் ஒரு சாதாரண வதந்தியாக இருந்தால் கூட அதை உண்மை நம்பிக்கிட்டு பல பேர் போய் பார்ப்பாங்க.